கர்த்தர் ஸ்தோத்திரம். நாளையில தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவனுக்கு கொடுத்த பெரிய கிருபைக்கு என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கு சந்தோஷமாக இருக்கும் இருக்கிறது நல்லது. முடிஞ்சு வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த சந்தோஷமே இல்லை, இருக்கிறவங்களுடைய ஆவியும் அவிந்து போயிடும். அப்படி இருந்தாங்கன்னா அதனால் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க அறியாத பிள்ளைங்களோட ஏசப்பாவை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு ஆண்டவர் நல்ல சந்தோஷத்தை சமாதானத்தை தருவார். கண்களை முடிச்சு செபிப்போமா? கர்த்தருடைய ஆவியான நம்மளோட பேச முடியாது. நன்றி பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன். ஏசப்பா பேசுவீங்க நல்ல பிதாவே, என் ஆவியானவர் சொன்னீரே தகப்பனே. ஆவியானவர் பேசுகிறாங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பேசும் அப்பா, நாங்கள் கேட்குறோம். வேதத்தை மறைபொருளை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். இந்த நாளில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்ன சொன்னால் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள், திடன் கொள்ளுங்கள் அப்படிங்கிற வசனம் தான். நம் விழித்திருக்க வேண்டும். கடைசி காலத்தில் ஆண்டோடைய கர்த்தருடைய கிருபையினால என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டோடைய அடையாளங்கள் எல்லாம் என்ன செஞ்சுருக்கு, நிறைவேறிக்கிட்டே இருக்குது. ஏசப்பா சீக்கிரம் வருவேன்னு சொன்ன தேவனோட அவருடைய வருகை சீக்கிரம் இருக்கிறபடினா எல்லாம் அவருடைய சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என்ன செஞ்சு நிறைவேறிக்கிட்டு இருக்குது. அதனால விழித்திருங்கள், விசுவாசத்தில் இழைத்திருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. எப்போதும் கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய வருகையை நோக்கி நினச்சி நம்ம விழித்தே இருக்குமே தவிர நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் என்னைக்கு வர போகிறாரு, சின்ன வயசுலேருந்தே ஆண்டவர் வரேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு, இன்னும் அவர் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் நினச்சலாம், கேள்விக்குறியே இருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைங்களாகிய நமக்கு ஆண்டவர் சொல்லிட்டு போனது அவர் சீக்கிரம் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. சீக்கிரம் கண்டிப்பாக ஆண்டவர் வருவார். அதனால என்ன செய்யணும்னா நாளுக்கு நாள் அவரை நெருங்கி நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதான் முக்கியம். எப்பவும் இருக்கிற வண்ணமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாளுக்கு நாள் என்ன செய்யணும், பரிசுத்தமாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற வேதம் கூறுகிறது. அவர் பாருங்க 24ஆம் அதிகாரம், மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் 44ஆம் வசனம், நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. 46ஆம் வசனத்தில் போட்டிருக்குது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 46ல் எஜமான் வரும்போது அப்படி செய்கிறனா காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். எப்படி செய்கிறேன், ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. என்னடா அவர் நம்ம நினையாத நாளிலே ஆண்டவர் நினச்சி வர்றார், மனுஷகுமாரன் வருவார். அதான் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆயத்தமாக இருங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம ஆயத்தமாக இருக்கோம், அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும். அடுத்த வருஷம் போட்டிருக்கு, 45ஆம் வருஷத்தில் போட்டிருக்கு, உண்மை உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். அவருக்கு முன்னால் என்ன செய்யணும், உண்மை. ஆனால் நான் மனுஷங்களுக்கு முன்னால் உண்மை இருக்கவே முடியாது. எப்படி இருந்தாலும் நம்மளை ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கலாமான்னு தான் இருப்பாங்க. நீங்கள் தானியேலின் புஸ்தகத்தில் கூட பார்த்தீங்கன்னா தானியேல் அந்த ராஜா என்ன உதவி அந்த உயர்வு கொடுக்கணும்னு சொல்லி வச்சுருப்பார். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் போராமல் கண்டு குற்றம் கண்டுபிடிக்கணுன்ட்டு அலைவாங்களாம். ஆனால் அந்த இடத்துல தானியேல் உண்மை உள்ளவனாக இருந்தாங்க. உண்மை உள்ளவனாக இருந்தால் அந்த ராஜா உயர்த்தணும், அவங்களுக்குள்ள விசேஷ ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லி உயர்த்தணும்னு அது நினச்சி முடிவு பண்ணியிருந்தார். ஆனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன செய்யணும் வந்துச்சுன்னா, இவன் ஒரு அடிமை, இவன் நேர்த்த வந்தவன், இவன் என்ன செய்வான், அந்த உயர்வு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மேலே போடுறாமல் கொண்டு காணப்பட்டாங்க. அதே மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை யாராக இருந்தேன்னு சொல்லலாம், உங்களை சுற்றிலும் ஒரு போடுறாம கூட்டம் இருக்குன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் நம்ம மேலே எப்படி இருக்கிறாரு, அன்பாக இருக்கிறாரு. அதனால் என்ன செய்யணும், சுற்றி இருக்கிற கூட்டங்களுக்கு எப்படிங்க போடுறாம முடிச்சுமே இருப்பாங்க. என்ன ஆண்டவருடைய உயர்வை தடுக்கிறது யார், பிசாசு தான். அந்த பிசாசு என்ன செய்வாங்க, மக்கள் மூலியமாக கிரியை செய்வான். இந்த மக்கள் நம்மளுக்கு பகை கிடையாது, அவங்க எல்லாருமே நல்லவங்க தான். பிசாசு அந்தந்த நேரம் என்ன செய்வாங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், மக்களுக்கு விரோதமாய், ஜனங்களுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும்னா அவன் ஜனங்களுக்குள்ளே தான் என்ன செய்வான், இறங்கி கிரியை செய்வான். இன்றைக்கி பெரிய பெரிய சண்டைகள் வருது, எங்கே பார்த்தாலும் சண்டை. பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்துக்கு பார்த்தாலும் சரிதான், அமெரிக்காவில் பார்த்தாலும் சரிதான், எங்கே பார்த்தாலும் என்ன நடக்குது, சண்டைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இது யார், அவங்க மனுஷெல்லாம் செய்கிறாங்க, அவங்க சமாதானமாக போகிறதுக்கு தான் முடிவு பண்ணுவாங்க. சரி போதும். ஆனால் இருதயத்தை கடினப்படுத்துறது யாருன்னா பிசாசு கடினப்படுத்துவான்.
அப்படியே மனசுக்குள்ள வச்சுட்டு அவன் வந்து யுத்தத்துக்கே தான் செயல்பட்டு நிற்பான். தாவீது ராஜாவையும் கோலியத்தையும் நீங்கள் பாருங்கள், தாவீதையும் கோலியத்தையும் பாருங்கள், அவன் யுத்தத்துக்கு வந்து நிற்கான். ஆனாலும் சவுல் அவங்க அந்த யுத்த வீரர்கள் நினைச்சாங்க அமைதியாக காலையில் இரவு 40 நாள் எதிராக இருக்கிற மலைக்கு மேலே வந்து நின்றுக்கிட்டு யுத்தத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு வந்து எப்படியாவது அழிச்சிடணும், அதை அழிச்சிடணும், இதை அழிச்சிடணும், அப்படி அழிச்சிடணும், சேதமாக்கணும்னு அவன் திட்டம் போடுவான் பிசாசு. ஆனால் 40 நாள் கட்டளை பிள்ளைகள் அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இவன் வந்து முறைக்கிற கூட்டங்களை பார்க்கும்போது அவனை பார்க்கும்போது இவங்க வந்து என்ன செஞ்சுருந்தாங்க, அமைதியாகவே இருக்கிறாங்க இந்த சபையை சுற்றி இருக்கிற மக்கள்லாம். ஆனால் ஒரு வேலை வரும்போது அவன் பார்த்தான், அவன் தேவையில்லாத வார்த்தை, ஆண்டோடைய நாமத்துக்கு விரோதமான வார்த்தை பேசுகிறான், ஆண்டோடைய நாமத்தை தூசிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான். இது அந்த சவுல் ராஜாவோடு வேலையில் இருக்கிறவங்களுடைய தம்பி தாவீது. அவங்கள வந்து பார்த்து விசாரிச்சுட்டு போகிறதுக்காக தாவீது நினச்சிடாரு, வாராரு, அவங்களுக்கு சில உணவுகளை கொண்டு வாராரு. அப்போ வரும்போது வாணிப்பையன் தான் வந்து இருக்கும்போது அந்த நேரம் கரெக்டாக அவன் அங்கேருந்து நினச்சி நான் நிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான். பார்த்தானா பிசாசு வந்து கரிச்சிக்கிட்டே தான் இருப்பான், ஒரு கரிச்சிக்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த திடீர்னு ஆண்டவர் எழும்பிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் எழுந்தருள்வார், சத்துருக்கள் செதறடிக்கப்பட்டு போவார்கள் வசனம் இருக்குது. அப்போ ஆண்டவர் எழும்பிட்டார்னு வச்சுக்கோங்களேன், சத்துரு செதறடிக்கப்பட்டு போயிடுவான். அதே போல தான் இந்த கோலியாத் வந்து 40 நாள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பிடலாம். உங்களுக்கு விரோதமாக சில நிறைய மக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை நீங்கள் போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்கலாம். பொறுமையாக இருக்கிறீங்க, சகிக்க முடியல உங்களால், ஆண்டவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி தான், ஆண்டு சமத்து கொண்டு போயிருங்க. எவ்வளோ ஒரு பிரச்சனைனாலும் ஆண்டு சமத்து கொண்டு போயிருங்க. ஆண்டு சமத்து கொண்டு போய் ஆண்டவரே இந்த பயங்கரமான பிரச்சனையை வந்து என்ன செய்ய முடியல, என்னால் சந்திக்க முடியல ஆண்டவரே, நான் என்ன செய்ய, இந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த 2 அதிகாரத்தில் கூட ஒரு வசனம், யோசபாத் ராஜா வந்து ஆண்டவர்கிட்ட போய் பேசுவார், ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் போய் நிற்பார் பாருங்க. அந்த இடத்துல 2 அதிகாரத்தில் ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க எல்லா வார்த்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆண்டோடைய வார்த்தைகள்லாம். அது சொல்ல எங்கள் தேவனை 12ஆம் வசனம் 20ஆம் அதிகாரம் 2 அதிகாரம் 12ஆம் வசனத்தை கொடுக்கும். எங்கள் தேவனே, அவர்கள் நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்து இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எங்களுக்கு பலன் இல்லை. அதான் சவுல் ராஜா அங்கே இருக்காங்க, அவங்க முன்னால் போய் நிற்க பலன் இல்லைன்னு போய் நிற்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு யோசபாத் என்ன செய்றார், ஆண்டவர்கிட்ட போயிட்டார். ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்றார், நிற்க பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியல, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. யோசபாத் 3 இடத்துல இருந்து ராஜாக்கள், 2 இடத்துல ராஜாக்கள் ஜனங்கள் எல்லாம் வந்து யுத்தத்துக்கு வர்றாங்க. ஆனால் அவங்க நேரம் போய் போனது இங்கே உபவாசம் போட்டாங்க. 3ஆம் வசனத்தில் 20ஆம் அதிகாரம் 3ல் உபவாசம் போடுறாங்க. போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட போய் நிற்காங்க. இங்கிட்ட நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஏசப்பா சமூகத்துக்கு போயிருங்க. இந்த தாவீது வந்து தேசமா சமூகத்தில் நிற்கிறவர், அவர் எப்போதும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறவர். ஒரு நாளைக்கு 7 நேரம் தேவனை துதிக்கிறார், எப்போதும் பாடல் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். அவர் சங்கீதம் ஃபுல்லாகவே அவர் எழுதுகிறார், சங்கீதத்தை நிறையா சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரோடு விசாரிக்கிற தாவீது விசாரிப்பார், ஆண்டவர்கிட்ட போய் பேசுவார். மனைவி பிள்ளைகளை எல்லாம் பக்கத்து நாட்டுக்காரங்க வந்து ராஜாக்கள் வந்து சிறைப்பிடிச்சு போயிட்டாங்க, அங்கே இருக்கிற மற்ற பெண்கள் எல்லாத்தையும். அப்போ அவர் தேவ சமூகத்தை போய் என்ன செஞ்சார், ஜெபிச்சார், ஆண்டவர்கிட்ட விசாரிக்காரு, நான் போனால் திருப்பி கொண்டு வந்துருவேன் நான். இதே மாதிரி தாவீது வந்து நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதன், ஆண்டவரோடு பேசுகிற ஒரு மனிதன். நான் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஏசப்பாவோடு பேசுங்க. அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தான் ஏசப்பாட்ட பேசுங்க. ஆண்டோட ஜெபத்தில் போய் இருங்க. ஜெபந்தான் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமே தவிர, என்கிட்ட எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து நீங்கள் உங்கள் மேலே உள்ள மிஸ்டேக் தான். ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா நீங்கள் தேவ சமூகத்தை நீங்கள் இறுதி பிடிச்சி ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா குறைகளையும் கர்த்தர் நிறைவாக்கி தருவார். ஆண்டவர் பயந்து
தேவ பிள்ளைகளை நம்ம அடுத்தவங்களை பார்த்து இவங்களாம் நல்லா இருக்காங்களே அப்படிலாம் மண்டை உடைக்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் எண்ணிய ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. தாவீது சொல்ற காரியம் என்ன தெரியுமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரம் என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து யாருக்கு ஒரு ஒத்தாசை வருது? செபிக்கிற பிள்ளைகளுக்கு வரும், கர்த்தருடைய சமூகத்தை காத்திருக்கிற பிள்ளைகள் வரும். சங்கீதம் 130 ஒரு வசனம் இருக்கு, 130 ஒரு வசனம் இருக்கு. அவருடைய சமூகத்தில் திரளான மீட்பு உண்டு. சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தில் இருக்கு, அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. அன்பு தேவ பிள்ளையே, நீங்க தேவ சமூகத்தில் எல்லா ஆசீர்வாதமும் தேவ சமூகத்தில் தான் இருக்கு. நீங்க ஆண்டவர் சமூகத்தை தேடாம ஆண்டவர் சமூகத்தை நீங்க தேடாம இருந்தீங்கன்னா உங்க மேலதான் மிஸ்டேக்கு. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம யாரையும் என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லவே கூடாது. அதான் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க என்ன செய்யணும், உங்க ஆசீர்வாதத்துக்கு நீங்க தான் என்ன செய்யணும், ஜெபிச்சு ஆண்டவர் சமூகத்தை என்ன செய்யணும், ஜெயத்தை எடுக்குமே தவிர திரளான மீட்புங்கிறது அந்த வசனம் வேற வசனம். ஆனால் ஆசீர்வாதத்துக்கு நீங்க தான் என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி ஜெயத்தை எடுக்கணும். எந்த ஒரு காரியமான தான் அடுத்தவங்களே பார்க்காதீங்க, ஆண்டவரையே பாருங்க. ஆண்டவர் தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நீங்களும் ஆசீர்வாதமாக இருந்தால் எவ்வளோ உயரமாக இருக்க வேண்டிய பிள்ளைங்க, எவ்வளோ மேன்மைக்குனா இருக்க வேண்டிய பிள்ளைங்க. ஏன் மனிதர்களை பார்க்கீங்க, ஏன் ஜெபிக்காமல் இருக்கிறீங்க, ஏன் வேதத்தை வாசிக்காமல் இருக்கீங்க? வேதத்தை வாசிக்கிறதுல பெரிய ஆசீர்வாதம். தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரோடு நீங்கள் ஜெபிக்கிறதுல பெரிய ஆசீர்வாதம். நம்ம நினச்ச உடனே கிடைச்சிடும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை மட்டும் சரியாக செய்யணும். செய்து தேவ சமூகத்தை தேடும் போது ஆண்டவர் வேலை வரும்போது சில நேரம் உடனே ஆசீர்வாதம் கிடைக்கும், சில நேரம் தாமதமாகவும் கிடைக்கும். அதனால நம்ம போட்டு என்ன செய்யக்கூடாது, மூக்கு சிந்திக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் தேவ சமூகம், தாவீது சரியாக தேவ சமூகத்தை தேடுகிற ஒரு மனிதன். நேரே போறாரு, அங்கே கோலியாத்து நிற்கிறான், பயங்கரமான ரூபத்தில் நிற்கிறான். ஆள் அடி தட்டியும் விட்டையும் அப்படி செம்மையாக இருக்கிறான். கையில் கட்டி ஆளை வச்சுருக்கான், பயங்கரமானது இருக்குது. ஆனால் அவன் என்ன செய்கிறான், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சவுல் ராஜாவுக்கு விரோதமாய் சவுல் ராஜா சுற்றி இருக்கிற மக்களுக்கு விரோதமாக என்ன செஞ்சான், பயங்கரமாக நிற்கான். அந்த நேரம் தாவீது வந்துட்டாரு. செபிக்கிற மனுஷனுக்கு பயம் இருக்குமா? செபிக்கிற மனுஷன் முதல்ல என்ன நினைப்பான் தெரியுமா? அவன் ஆண்டவர் தான் முன்னால் வச்சுருப்பான். எங்கே வெளியே போனாலும் எங்கே இருந்தாலும் ஆண்டவரே தான் பேசுவான், ஆண்டவர்கிட்ட தான் பேசுவான். அதனால அவங்க எந்த பயமும் இருக்காது. அவன் வாழை கத்தியும் பார்க்க மாட்டான், அவன் உருவத்தையும் பார்க்க மாட்டான். ஆண்டவரே நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் தேவ சமூகத்தை செய்வான், நிற்பான். ஆனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் செய்யுங்க, எதையும் குறித்து கலங்காதீங்க. அந்த தாவீது போய் நின்னா, நீ நிந்திக்கிற சேனைகளின் தேவனுடைய நாமத்தினாலே நான் மாறேன்னு போனான். அவன் அந்த தூக்கி நடக்க முடியாமல் மாறான், துமுக்குன்னு வாரான். கையில் வச்சிருக்கான் பாருங்க, ஆட்டுக்குட்டி ஆட்டை மேய்க்கிறவன். சிங்கங்கள் ஏதாவது மிருகங்கள் வந்தால் ஷட்டார்னு அடித்து தள்ளுறதுக்கு ஒரு கவட்டையை கையில் வச்சுருக்கான். நேராக போனால் ஒரு கல்லை எடுத்தான் அந்த இடத்துல. வா நீயா நானான்னு சொல்லி பார்த்தான். என்கிட்ட அவனுக்கு ஆயுதம் அதான், கோலியாத்துக்கு ஆயுதம் பெரிய வாள், தாவீதுக்கு ஆயுதமே ஒரு கல் தான், கவட்டையும் கல்லு தான். ஆமாம், நேரம் என்ன செஞ்சான், அவன் நெருங்கி வர இவன் பயப்பட அப்படி சொல்லட்டி அடித்தான். காலையில் நெத்திலேயே போய் பட்டு மல்லா குப்புற உளுந்தான். உடனே அவன் கையில் இருக்கிற வாழை எடுத்து அவன் தலையை நறுக்கிட்டான், அறுத்துட்டான். அவன் எடுத்து காமிச்சிட்டு போயிட்டான். பார்த்தா ஒரு வாழை போய் தான் சிறந்த மேனி உள்ளவன், உள்ளவன் அவன். ஆனாலும் அவன் மாடு மேய்க்கிற இடத்துல இருந்தாலும் சிங்கத்துக்கு பார்த்து பயப்படலை, கரடியை பார்த்து பயப்படலை. அவன் இருக்கிறதே ஒரு காட்டுக்குள்ள வனாந்தரத்தில் தான் மாடு மேய்ச்சிக்கிட்டு அங்கே கூடாரம் போட்டுட்டு அங்கே இருக்கான். இப்போ அவங்க பிள்ளைங்களாம் நிறைய பேர் அங்கே தான் இருப்பாங்க. யாக்கோப்லாம் பார்த்தா ஆடி மேய்க்கிறவர்லாம் அப்படி தான் இருப்பாங்க. தேவ பிள்ளைகளாக அந்த இடத்துல தாவீது போய் என்ன செஞ்சார், யுத்தத்தில் நின்று வா நீ வாரியா என் தேவனை நிந்திக்கிறேன்னு சொல்லி உடனே அவன் நிந்திக்கிற சேனையின் தேவனை கர்த்தருடைய நாமத்தில் வாரன்னு சொல்லி ஒரே அடி அடிச்சு தள்ளிட்டான்.
பார்க்குறவங்க இப்போ பெரிய பெரிய இராணுவ வீரர்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, பயப்படுறாங்க. உங்கள் அண்ணன் கூட சொல்கிறான், ஏன் நீங்கள் வந்து அந்த வீட்டை பார்த்து கோல் வரட்டும் அவன் வந்தோடனே அதை அப்படி பார்த்துட்டு அவன் பேசுகிறத அப்படியே பார்த்துட்டு ஏன் அவனை என் கையில் தான் உனக்கு உயிர் போகும் அப்படின்ட்டு அவங்க சரியான வேலையில் தேவனை முன் வைத்து செயல்பட்டால் தேவநாயகத்தை சத்துருவை மடங்கடிச்சது. கத்துடி பிள்ளைகள், நம்ம கத்துடி பிள்ளைகள் எதையும் குறித்து நீங்கள் கலங்கக்கூடாது. நீங்களே யுத்த வீரர்கள், சோர்ந்து போகக்கூடாது, விழித்திருக்கணும். விழித்திருக்கிற காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரு. அவர் வருகிற நாளை யாரையும் அறிய முடியாது. அவர் சொன்ன அடையாளங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. தேவ பிள்ளையே, சந்திரன் வந்து என்ன செய்யும்? யோகையில் போட்டிருக்கு, சந்திரன் வந்து ரத்தமாய் மாறும். இந்தாட்டே சந்திரகிரகணம் வரும்போது பார்த்தீங்கன்னா ரத்தமாக தான் இருந்துச்சு. மலைகளெல்லாம் சமபூமி ஆகுன்னு சொல்லி நூக்கமில் போட்டிருக்குது 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில். ஆனால் அந்த இடத்துல என்ன செஞ்சு அப்படி நடந்தது. இப்போலாம் மலைகள் பூரா என்ன செஞ்சுட்டு இருக்கு? கரைஞ்சி போய்கிட்டே இருக்குது. மலைகள் என்ன செஞ்சுட்டு இருக்கு? கரைஞ்சி சமமாக போய்கிட்டு இருக்குது. தேவ பிள்ளைகளாகி நீங்கள் நாட்களை இன்னும் என்ன செய்யக்கூடாது? இன்னும் ஆண்டவர் இனிமேதான் வருவார், இனிமேதான் வருவார்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவன் சீக்கிரம் வரப்போகிறாரு. அதனால் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் நாட்கள் என்ன செய்யக்கூடாது? இல்லை சும்மா எப்போதும் இருக்கிற மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா, வருகையை வந்து நம்ம அசால்ட்டாக இருந்துட்டோம்னா நம்ம கைவிடப்பட்டவர்கள் ஆகிடக்கூடாது. அதான் வேதம் கூறுகிறது, சோர்ந்து போகாமல் எப்போவுமே என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும்னு சொல்லி வேதத்தில் கூறுது. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. தேவ பிள்ளைகளாகி நமக்கு ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறதுனால தேவ பிள்ளைகளாகி நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். விசுவாசத்தில் என்ன செய்யணும்? புருஷராக இருங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த வசனத்தில் 1 Corinthians 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். புருஷரார்கள் திட்டம் கொள்ளுங்கள், ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் எப்போ பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள் உறுதியாக நீங்கள் இருந்து அந்த இடத்துல ஜெயத்தை எடுக்கணும். ஒரு தாவீது எழும்பி நின்று ஜெயத்தை எடுத்தான். அவனுக்கு வந்து ஒரு கிரீடம் வைக்கிற ஒரு ராஜாவாக என்ன வரல. சவுல் தான் ராஜாவாக இருக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல வந்து என்ன செய்கிறாரு? வந்து அடித்து தள்ளிட்டாரு. தேவ பிள்ளைகள் எதற்கும் நீங்கள் பயப்படாதீங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் எதுக்குமே என்ன செய்யக்கூடாது? பயப்பட மாட்டீங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணாலும் ஜெபத்திலேயே நீங்கள் உங்கள் நேரத்தை கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. தாவீது ராஜா ஜெபத்திலேயே தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றார். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம். ஆனால் ஜெபம் தான் முக்கியம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து என்ன முக்கியம்னா ஜெபமும் வேத வாசிப்பு தான். ஆண்டுக்கு பயப்படுற பயம், அப்புறம் ஆண்டு சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்கணும். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் சத்தத்துக்கு நீ உண்மையாக செவி கொடுப்பாய், ஆனால் பூமியில் சகல ஜாதிகள் பார்க்க உன்னை மேன்மையாக இருப்பேன் இருக்கார். அவர் பேசுகிறார். ஆண்டவர் வந்து சீக்கிரம் வரப்போகிறார், பேசுகிறார். இன்னைக்கு எங்கும் உள்ள மக்களுக்கும் நினைச்சார், கட்டளை எடுக்கிறார், மனம் திரும்புங்கள்ட்டு. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு நம்ம எப்பவும் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கக்கூடாது. யாரையாரை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டு அப்படியே இருக்கவே இருக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு பயந்து நீங்கள் நடங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துல போய் நீங்கள் யாரை பற்றி பேசினாலும் அங்கே ஏசப்பா இருக்காங்கிற உணர்வு இருக்கட்டும். வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் ஏசப்பா கேட்டுட்டு தான் இருக்கிறார், பார்த்துட்டு தான் இருக்காரு. வெளியே ஒளிஞ்சின்னு பையா சொன்னாலும் நீ யாருக்கும் கேட்குதா இல்லையா? ஆண்டவருக்கு கேட்கும். அப்படிதான் அந்த வசனம் என்னாமத்தில் கூட 12ஆம் அதிகாரத்தில் கூட அதில் ஒரு வசனம் போட்டிருக்கோம். மோசைக்கு விரோதமாக மிரியாமும் அனுப்பிச்சிருங்க ஆரோன்னு பேசுனாங்களாம். இவருக்கு தான் பேச தெரியுமா, எங்களுக்கு பேச தெரியாதுன்னு. ஆண்டவர் சத்தத்தை கேட்டாராம். பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், கர்த்தர் மோசை கொண்டு மாத்திரம்தான் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். எங்கே இருந்தாலும் ஆண்டவர் கேட்பாரு. எங்கே நின்று பேசினாலும் ஆண்டவர் கேட்பாரு. உலகம் முழுவதும் அவருக்குள்ள இருக்குது. அவருக்கு நம்மளுக்கு வந்து தனித்தனி வீடு, தனித்தனி ரொம்ப அப்படிலாம் இருக்கு. ஆண்டவருக்கு எல்லாமே வெட்ட வச்சிருந்தான். கட்டளை பிள்ளைகளுக்கு எல்லாமே வெளிச்சிருந்தான். ஒரே இடத்துல தான் இருக்கு. அவர் பார்த்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதனால தேவ தூதர்கள் ஏகப்பட்ட தேவ தூதர்கள் இருப்பாங்க. அங்கே ஒவ்வொரு காரியத்தையும் கொண்டு போய் தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
நீங்கள் மல்கியாவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, மல்கியாவில் ஒரு வசனம் நான் எப்போவும் சொல்லியிருக்கேன், மல்கியாவில் வந்து வசனம் சொல்லியிருக்கேன். கர்த்தருடைய பிள்ளைகள் பேசிக்கிட்டு இருக்கும்போது கவனித்து கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் வசனம் போகிறது 16, 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசி கொள்வார்கள். கர்த்தருக்கு பயப்படுறவங்க கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் பேசிகிட்டு இருக்கும்போது கர்த்தர் கவனித்து கேட்குறாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை தியானிக்கும் போது அவர் எழுச்சுறாரு. அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கு. தியானிக்கிற வேதத்தை வாசிக்கிற தியானிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஞாபக புஸ்தகம் எழுதி வச்சிருக்கிறாரு. தாவீது தெளிவாக சொல்வார். 139ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அது ஒன்றுலேருந்து முடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மறைவாக நான் எங்கே போவேன் ஆண்டவரே, என் நினைவுகள் நீர் தூரத்துலேருந்து அறிகிற ஆண்டவரே, பாதாளத்தில் படுக்கப்பட்ட நீர் அங்கேயும் இருக்கிறீர் ஆண்டவரே, முற்புறத்திலே பிற்புறத்திலே நெருங்கி ஏவுகிறீர் ஆண்டவரே, அப்படி தெளிவாக தாவீது கட்சி சொல்லியிருப்பார். அப்படி அறிஞ்சதுனால அன்றைக்கி நினச்சி நான் கோழியத்தை ஒரே அடிச்சு தள்ளிட்டான். தேவ பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உணர்வு இல்லாமல் இருக்காதீங்க. ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறாரு, ஆண்டவர் பேசுறது கவனிக்கிறாரு. அந்த ஒரு பயம், அந்த உணர்வு கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்களை மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் யாருமே கிடையாது. உங்களை குறித்து ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். என் பிள்ளைகளுக்கு இந்த உணர்வு வந்துட்டு, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யாரு அப்படிங்கிறதுங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அப்போ அது மாதிரி பாக்கியம் எதுவுமே கிடையாது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்தின்படி நடக்கணும். அது அன்றைக்கி நான் சொல்கிறேன். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கை கொள்ளுவர்களும் பாக்கியவான்கள். சீக்கிரம் வரப்போகிறாரு. அப்படி வேதத்தை தியானிச்சுக்கிட்டே இருக்கணும், வேதத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரம்லாம் வேதத்தை தியானிங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை தியானிங்க. உங்கள் வேலையெல்லாம் பாருங்கள். வெளியே வேலைக்கெலாம் நீங்கள் போகிறவங்க வேலைக்கு போங்க. என்ன வேலைக்கு போனாலும் உங்களுக்குன்னு எவ்வளோ டைம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. ஏசப்படி வேதத்தை தியானிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் கிடைக்காதா? ஒரு 2 மணி நேரம். அவர் கேட்டது, ஆண்டவர் கேட்டது, எனக்காக 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்களான்னு கேட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் ஒரு 2 மணி நேரமாவது நீங்கள் நினைச்சீங்க. அதிகாலையிலே எழும்பி தேவ சமூகத்தில் நில்லுங்க, இரவில் தேவ சமூகத்தில் நில்லுங்க. ஆண்டவர் நினைச்சுவார். அவங்க உங்கள் மேலே ரொம்ப அனுபவிப்பார். அது மாத்திரம் இல்லை, நம்ம ஆண்டவர் நம்மளோடு பேசிக்கிட்டே இருப்பார் வசனத்தில். அதான் அந்த ஆகார் வந்து அவன் அழுகிற வனாந்தரத்தில் ஆண்டவர் வந்து ஆகாரே எங்கேருந்து வருகிறான்னு கேட்டு பேசுகிறாரு. அப்போ தான் அவ சொல்கிறா, நீர் என்னை காண்கிற தேவன் அப்படிங்கிறார். அந்த ஆகாரை பார்த்து தேவன் இறங்கி வந்து அந்த மகளை விசாரித்து போய் நாச்சியாரோட கருத்தில் நினைச்சு அடங்கிருன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறாருன்னா எவ்வளோ பாசமுள்ள தேவன். தேவ பிள்ளைகளாகி ஒவ்வொருவரையும் அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அதான் வேதம் கூறுகிற வேதத்தில் அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிற அப்படின்னா உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்துருங்க. சங்கீதத்தில் போட்டிருக்க 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தில் கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடு. ஆண்டவர் மேலே வச்சுருங்க, மனுஷன் மேலே வச்சிடாதீங்க. தூத்தி நாத்தகடாக்கிடுவாங்க. உங்கள் பாரத்தை கூட ஒரு மனுஷன் மேலே கூட வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனுஷங்கிட்டே போய் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி கேவலம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோத்தையும் போய் நாத்தக்கடா இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சமுதிரம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் தேவனாய் கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். என் தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் தேவனாய் கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக இருப்பார். என் பிள்ளை என்ன நம்பி வந்துட்டுன்னு. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நினைச்சிங்க, விழித்திருங்க. இந்த உலகத்தை கடைசி காலத்தில் நிற்கிறோம். இயேசுவை சீக்கிரம் வரப்போகிறாங்க. ஆண்டவர் நோவா காலத்தில் நடந்த போதில் மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அதை வந்துச்சு, சுனாமி வந்துச்சு, ஜலப்பரலை வந்து ஜனங்களை வாரிக்கொண்டு போகுங்கிற வசனம் என்னச்சு இது மத்தையில் என்னச்சு நம்ம மத்தையில் பார்க்குறோம். 24ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தில் செஞ்சுருக்கு போட்டிருக்குது. ஜலப்பரலை வரும், ஜனங்களை வாடி கொண்டு போன்னு சொல்லி 24ஆம் அதிகாரம் மத்தையில் 38ஆம் வசனத்தில் போட்டிருக்குது.
38, 39 பார்த்தீங்கன்னா, எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னாலே காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டு பெண்கள் கொடுத்தும் இருந்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் மாறிக்கொண்டு போகும் மட்டும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நிச்சயம் நடக்கும் சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அப்படியே நடந்துச்சு. சுவாமி வருது, ஜனங்களை அள்ளிட்டு போயிட்டு ஆண்டவர் வருகைக்கு என்னது இருக்கு, பூமி எதிர்த்து வருனாரு, ஜாதி கலவரம் வருனாரு, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எலும்புன்னு சொன்னார். எல்லாம் எலும்பிட்டு தான் கிடைக்குது. இந்த அன்பு தேவ பிள்ளையை நம்ம இன்னும் உணர்வு இல்லாமல் இருக்கும். அவர் சீக்கிரம் வரப்போறார். நீங்கள் எந்த நாளிகையில் வருவார்னு சொல்லி நமக்கு தெரியாது. இந்த 44ஆம் வசனத்தில் போட்டுக்கு நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். அதனால் நீங்கள் நினைச்சிங்க ஆயத்தமாக இருங்க. இதில் என்ன சொல்றதுக்கு 1 Corinthians 16 விழித்திருங்கள், விசுவாசத்தை நிலைத்திருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ ராஜ்யத்துக்குள்ள போக வேண்டும்னா விழித்து இருக்கணும். கர்த்தரை குறித்து விழிப்பு இருக்கணும். ஆண்டவரை குறித்து ஒரு விழிப்பு இருக்கணும். ஏன்னா முழிச்சிருக்கிறது கிடையாது. ஆண்டவர் குறித்து எதுக்காக இயேசுப்பா அந்த உலகத்துக்கு வந்தார், எதுக்காக நம்மளை அவர் பிள்ளைய மாற்றுக்கிறாரு, எதுக்காக சுவிசேஷம் சொல்லப்பட்டு இருக்குது, எதுக்காக தேவனுடைய வசனத்தை போதிக்கிறோம், இப்படி தான் போதிச்சுட்டு இருக்கோம். யாருக்காவது கர்த்தர் ஆண்டவர் பேச மாட்டாரா? அதனால் அந்த விழித்திருக்கணும். கர்த்தருக்கு அறிவுனால விழித்திருக்கணும். அது வந்து விசுவாசத்தை நிலைத்திருக்கணும். தேவ பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு விசுவாசம் வேணும். 2 தான். விசுவாசம் கர்த்தருக்குரியது, அவிசுவாசம் பிசாசுக்குரியது. அந்த வெளிப்பட்டு 21ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கல, 21:8 பயப்படுறவங்க தான் 2ஆம் மரணம் அக்கினி கடலில் பங்குடைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பயத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. கர்த்தரை குறித்த ஒரு அறிவு இருக்கணும், கர்த்தரை குறித்த ஒரு விசுவாசம் இருக்கணும். இதுங்க புருஷராக இருங்க, அது திடகாத்தமாக இருங்க. திடகாத்தனா என்ன? ஆவியில் திடகாத்தனா இருங்க, விசுவாசத்தில் திடனா இருங்க. திடன் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையும் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. திட்டனாக இருக்கணும். எதுக்கு பயந்து அப்படி இதெல்லாம் எனக்கு டயர்டாகிடும், ஏன்னா சோர்ந்து போயிடுவேன், நான் பயந்துருவேன். இதெல்லாம் ஆகவே ஆகாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர்களாக விசுவாசத்தில் உறுதியாக இருந்து தேவ பிள்ளைகளாகி நீங்கள் என்ன செய்யணும்? வெற்றி நடக்கணும். நான் தான் சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்மளாம் யார்? யுத்த வீரர்கள். சாத்தான் நம்மளை பார்த்து பயந்து ஓடணும். சாத்தானை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. ஆண்டவர் கால் கீழே நசுக்கிட்டார் சாத்தானை. சிலுவையில் வெற்றி எடுத்தார், ஜெயம் எடுத்து நம்ம கையில் கொடுத்துட்டாரு. வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரம் உள்ளவர் தான் நம்ம ஆண்டவர். அந்த அதிகாரம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. போங்க, சீசரை ஆக்குங்க, மக்களை நாமத்தில் விசுவாசத்தில் விரட்டுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, முடி பறிந்த உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையா நீ இருந்தீனாவா, தேவனுக்கு பயந்து தேவனுக்கு விசுவாசத்தை நிலைத்திருக்கணும், விழித்திருக்கணும். ஆண்டவர் அறிவினால் இருந்துச்சணும், நிலைத்திருக்கணும். அப்படிப்பட்ட கிருபையும் வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்கள் செபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. அந்த நாளில் பேசி நல்ல வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியான பலப்படுத்தும், திட்டப்படுத்தும், விழித்திருக்க கிருபை செய்யும், தாழ்த்துகிறோம், பெருமையாக்கிறோம். உங்கள் நாம மாத்திரம் ஒரு பிள்ளை மூலம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.